எக்ஸசைஸ் 3.17ல 7th சம்மா பார்த்துக்கோ. எக்ஸசைஸ் 3.17ல 7th சம். அதில் 2 மேட்ரிக்ஸ் கொடுத்து ஈக்குவல்ட்டு கொடுத்துருப்பாங்க, கவனிச்சு பாரு. இடையில 2 மேட்ரிக்ஸ் கொடுத்து ஈக்குவல் கொடுத்துருப்பாங்க நடுவில். இவன் என்ன கொடுத்துருக்குன்னு பார்த்துக்கடே. 12 3 ரோ வைஸாக தான் வாசிக்கணும். டீச்சர் கேட்டா பார்த்துக்க, மறந்துடாதீங்க. x5 ஈக்குவல் டு yz 3 5. ஒன்றும் இல்லை, ஃபைண்ட் வேல்யூ ஆஃப் xyzன்னு கேட்டிருப்பாங்க. இப்போ 2 மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னா எவர் எலமெண்ட் ஈக்குவல். 2 மேட்ரிக்ஸ் ஈக்குவல்னா அதோட எவர் எலமெண்ட் ஈக்குவல். இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட் இந்த ஃபர்ஸ்ட் எலமெண்ட். அப்போ ஒய்க்கு என்ன வந்துருச்சு, அவ்வளோதான். இந்த செகண்ட் இதுக்கு z ஈக்குவல் டு 3, அடுத்து x ஈக்குவல் டு 3. அதெல்லாம் தேவையில்லை, xyz தானே கேட்டான், அதை மட்டும் கண்டுபிடிச்சா போதும். சரியா? செகண்ட் ஒன்று பார்த்துக்கோ, பொறுமையா செஞ்சுக்க. எக்ஸ் பிளஸ் ஒய், டேய் கமனி, எக்ஸ் பிளஸ் ஒய் 2. அடுத்து என்ன, 5 பிளஸ் இசட் எக்ஸ் ஒய் ஈக்குவல் டு 6 to 5 8. டேய் தம்பி, கொஞ்சம் பார்த்து பொறுமையா இது பண்ணிக்கோ. எதை கண்டுபிடிக்கலாம் முதல்ல அப்படின்னு பார்த்துக்கோ. எதை கண்டுபிடிக்கலாம் முதல்ல அப்படின்னு பாரு. இப்போ இந்த 5 பிளஸ் இசட்டையும் 5 ஈக்குவல் பண்ணோம்னா இசட் கிடைக்குமா இல்லையான்னு பாரு. பொறுமையா பார்த்துக்க. அதில் இது ரெண்டையும் ஈக்குவல் பண்ணோம்னா 5 பிளஸ் இசட் ஈக்குவல் டு 5. இது பிளஸ் 5 எங்கிட்டு போனால் என்ன ஆகும், அப்போ 5 மைனஸ் 5. அப்போ இசட் ஈக்குவல் டு, இது ஒரு ஆன்சரு. அடுத்து என்ன செய்யலாம் அப்படின்னு யோசிச்சு பாரு பொறுமையா. xy ஈக்குவல் டு 8ன்னு போடுவோம். xy ஈக்குவல் டு 8. இதுலேருந்து y கண்டுபிடிக்கிறேன்னு வச்சுக்கவேன். 8/x இப்படி வருமா இல்லையா, வரும்ல? ரைட். அப்போ இதை எடுக்கிறேன், இது ரெண்டையும் என்ன வரும், x பிளஸ் ஒய் ஈக்குவல் டு 6. இதில் ஒய்க்கு ஈக்குவலாக என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், 8/x. எதுக்கு பதிலா, அப்போ ஒய் எடுத்துட்டு ரீப்ளேஸ் பண்ணிக்க. இதை எடுத்துட்டு x பிளஸ் 8/x ஈக்குவல் டு 6. புரியுதான்னு பார்த்துக்கோ. அதை எடுத்துட்டு ரீப்ளேஸ் பண்ணியிருக்கேன். சரி ரைட்டு. இது கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் எக்ஸ் ஸ்கொயர். எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் என்னது, மேலே என்ன இருக்கு, ப்ளஸ் 8/x ஈக்குவல் டு 6 அப்படின்னு வரும். நெக்ஸ்ட் என்ன செய்யணும் அப்படின்னா கிராஸ் மல்டிப்ளை பண்ணணும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணுறோம் அப்படின்னா இது இங்கே கிராஸில் போ. அப்போ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 6x. புரியுதான்னு பார்த்துக்கோ. புரியுதான்னு பார்த்துக்க. இதை ப்ளஸ் எக்ஸ் உள்ளே கொண்டு வந்தோம்னா மைனஸ் எக்ஸ். எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் எக்ஸ் ப்ளஸ் 8 ஈக்குவல் டு 0. எப்பயுமே எக்ஸ் ஸ்கொயருக்கு அடுத்து எக்ஸ் இருக்கணும், எக்ஸுக்கு அடுத்து நம்பர் இருக்கணும். இதை சம் அண்ட் ப்ராடக்ட் ஃபேக்டரைஸ் எடுக்கணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்றது குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன். அப்போ இதை வந்து 9th ஸ்டாண்டர்டில் சொல்லிட்டு கையில் ஃபேக்டரைஸ் பண்ணுவாங்க. இந்த மாதிரி போட்டு செய்யலாம், இல்லை இந்த மாதிரி போட்டு செய்யலாம். டீச்சர்ஸை பொறுத்து மாறுபடும். இந்த இடத்துல ப்ளஸ்ஸு, இது இன்ட்டு, இங்கே மைனஸ் நம்பர் -6, இங்கே என்ன இருக்குது 8. 4 2s என்ன வரும் 8. ரெண்டு சைடு மைனஸ் போடு. இது ரெண்டே மல்டிப்ளை பண்ணு. 4 2s 8. ரெண்டு லைக் டேம் ஆட் பண்ணால் -6. அப்போ இது கரெக்டு தானே, சாட்டிஸ்ஃபை பண்ணுது. சாட்டிஸ்ஃபை பண்ணுறதுனால எக்ஸ் மைனஸ் 4 எக்ஸ் மைனஸ் 2 ஈக்குவல் டு, இப்போ எக்ஸை தனித்தனி எடுப்போம். -4 வந்து அங்கிட்டு போனால் என்ன ஆகும், -2 அங்கிட்டு போனால் ஈக்குவல் டு அங்கிட்டு போனான்னு அர்த்தம். சரியா? அப்போ 2,4ன்னு எழுதிடுறேன். 2 ஆன்சர் சேர்த்தே எழுதிட்டேன். 2 ஆன்சர் சேர்த்தே எழுதிட்டேன். ரைட். இப்போ ஒய் கண்டுபிடிக்கணும். ஏன்னா இங்கே எக்ஸ் தானே கண்டுபிடிச்சிருக்கோம், இசட் கண்டுபிடிச்சிருக்கோம். இதில் எக்ஸோட சேர்ந்து இருக்கு, தெரியுதா? அப்போ இது நான் கண்டுபிடிக்கிறேன், பார்த்து பொறுமையாக இது பண்ணிக்க. அந்த இதை அழிச்சுக்கிறேன். 2 ஆன்சர் வரும் ஒய்க்கு. எக்ஸுக்கு வந்து 2 அப்படின்னா, எக்ஸுக்கு 2 அப்படின்னா ஒய்க்கு x/2 தானே இருக்கு. இந்த 8/x இருக்கா, சாரி 8/x. அப்போ 8/2 அடிச்சா என்ன வந்துடும், y ஈக்குவல் டு 4. அது ஒரு ஆன்சரு. நெக்ஸ்ட்டு எக்ஸுக்கு 4 போட்டோம்னா
4 போட்டோம்னா தென் y ஈக்குவல் டு 8/4 அப்படிதானே? அடிச்சா என்ன வந்துடும் 2. இவ்வளோதான் ஆன்சர். புரியுதான்னு பார்த்துக்க. எல்லா கணக்கும் ஈஸியாக செய்ய முடியாது. அதில் ஈக்குவல்ட்டுக்கு நேரம் இருந்தனால ஈஸியாக எடுத்துட்டேன். செகண்ட்ஸ் ஃபர்ஸ்ட் செம்ம இது வந்து ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. பொறுமையாக நிதானமாக செய்யணும். அப்போ ஃபர்ஸ்ட்டில் இசட்டை கண்டுபிடிச்சிட்டேன். அடுத்து XY ஈக்குவல் பண்ணி இந்த மாதிரி எடுத்துட்டு பொறுமையாக செஞ்சு குவாட்ரேட்டிக் ஈக்குவேஷன் ஃபார்ம் ஆகுது. யார் செஞ்சாலும் இப்படி தான் செய்ய முடியும். அதனால் பொறுமையாக ஹேண்டில் பண்ணு. இந்த இடம் புரியலன்னா கேட்டுக்க தெரியாதால்கிட்ட. இங்கே x இன்ட்டு எக்ஸ் x2/xன்னு வரும். கிராஸ் மல்டிப்ளை பண்ணால் 6xன்னு வரும். 6x உள்ளே கொண்டு வந்தால் -6x. எப்பயுமே x2 அடுத்து x இருக்கணும், எக்ஸுக்கு அடுத்து தான் கான்ஸ்டன்ட் இருக்கணும். அதை அரேஞ்ச் பண்ணிக்க. மாற்றி எழுதிட்டு தப்பா எழுதிடாத. அதுக்கப்புறம் சம்மன் ப்ராடக்ட் போர்டு இந்த மேலே போட்டிருக்கேன் பாரு, அதுக்கு பேர் ஃபேக்டரைஸ் அப்படின்னு அர்த்தம். அது 2 நம்பர் கரெக்டாக நீ தான் கண்டுபிடிக்கணும். 4 2 சார் 8, 2 சைடு மைனஸ் போட்டால் தான் மைனஸ் +8. இது ஆட் பண்ணோம்னா -6. 9th இருக்கு, காரணிப்படுத்துகன்னு தமிழில் சொல்லுவாங்க. சரியா? அது 2 ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன். அதை வச்சு இந்த ஒயில போட்டு 2 ஆன்சர் கண்டுபிடிச்சிருக்கேன். இதில் ஃபர்ஸ்ட்ல ப்ளஸ் போடணும், 2வது தான் மல்டிப்ளை போடணும். ஃபேக்டரைஸில் மாற்றி போட்டுறாதீங்க. இல்லை மிஸ்ஸு வந்து வி மாதிரி சொல்லி கொடுத்துருப்பாங்க. அப்படி சொல்லி கொடுத்தனால ஓகே தான். உனக்கு எது பிடிக்குதோ அது செஞ்சுக்க. ஓகே, பார்த்துக்க. மூணாவது சம்மாடா தம்பி. சொல்லுப்பா. இந்த வரண்டா 3 x + y + z. ரெண்டாவதா? இதுக்கு ஒன்று ஈக்குவல் இருக்கா? இல்லை இல்லை, மேட்ரிக்ஸா? சரி, ரைட்டு. y + z. சரி, நெக்ஸ்ட்டு. சரி, ஈக்குவல் டு காலமா ரோவா? 9 5 7 அப்படி சொல்லணும். இந்த கேட்குறேன்ல, நீனா சொல்லணும். சரி, ரைட்டு. இங்கே பாடுறோம்மா, ஈஸி தான். இந்த எவரி எலமெண்ட் ஈக்குவல். டேய் கவனி. அப்போ x + y + z ஈக்குவல் டு என்ன இருக்கு? 9. ரெண்டாவது வந்து x + z ஈக்குவல் டு 5. நெக்ஸ்ட் y + z ஈக்குவல் டு 7. நீ கவனிடா. டேய் நீ கவனிடா. எது ரெண்டும் சேர்ந்து 5டா? எக்ஸும் இசட்டும் சேர்ந்து 5. அப்போ இதில் எக்ஸு இசட்டை ரிமூவ் பண்ணிட்டு 5 + y ஈக்குவல் டு 9 எழுதலாமான்னு பாரு. அது ரெண்டும் எடுத்துட்டு அதுக்கு போல என்ன போட்டிருக்கேன்? 5. இப்போ y வந்துடும் பாரு இதுலேருந்து. y ஈக்குவல் டு 9 - 5. y ஈக்குவல் டு 4. இது ஃபர்ஸ்ட் ஆன்சர். புரியுதான்னு பார்த்துக்கோ. நெக்ஸ்ட் இங்கே பாரு, எது ரெண்டு சேர்ந்து 7? ஒய்யவன். அப்போ எக்ஸை வச்சுக்கிடுவான். இரு கோப்படாத. ஒய்யும் இசட்டை எடுத்துரு. இது ரெண்டே எடுத்துரு. சரியா சொல்றது? இது ரெண்டே எடுத்துட்டோம்னா 7 போட்டுக்கலாம். சரியாடா சொல்றது? பிளஸ் என்ன இருக்கு? எக்ஸ் ஈக்குவல் டு 9. புரியுதான்னு பார்த்துக்க. +7 அங்கிட்டு போனா எக்ஸ் ஈக்குவல் டு இதுதான் ஆன்சர். இப்போ இதில் கொண்டே போட்டு எடுத்துக்கலாம். இசட் எக்ஸுக்கு போல 2 போடு. 2 + z ஈக்குவல் டு 5. z ஈக்குவல் டு 5 - 2. z ஈக்குவல் டு அவ்வளோதான். ஒய் இசட் ஏற்கனவே இருக்கு, ஒய் இருக்கு, இசட் இருக்கு, இது தேவையில்லை, அப்படி எடுத்துட்டு போகுது. புரியுதான்னு பாரு. அவ்வளோதான். சிம்பிளாக தான் இருக்கும். பார்த்து பொறுமையாக செஞ்சுக்க, பயந்துடாத.